ஒரு நாட்டில் ஒரு அரசர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய அணிவகுப்பு நடத்துகிறாரு. மக்களை பார்க்கறதுக்காக, மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய ராஜ பவனி வரக்கூடிய அந்த தேரில் வந்துட்டு இருக்காரு. வர்றப்ப அந்த தெருவில் ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாரு. பிச்சைக்காரனை பார்த்ததும் அவர் என்ன பண்ணுறாரு, ஆஹா அவருடைய அலங்கோலத்தை பார்த்ததும் இந்த பிச்சைக்காரனுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பு காசை தூக்கி எறிகிறாரு அந்த பிச்சைக்காரனை பார்த்து. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த செப்பு காசு பிச்சைக்காரரை தாண்டி பின்னாடி இருக்கக்கூடிய சாக்கடையில் போய் விழுந்துருது. அப்போ உடனே என்ன பண்ணுறான் அந்த பிச்சைக்காரன், நேர அந்த சாக்கடைக்குள்ளே கையை விட்டு அந்த அருவருப்பான நீரில் அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், அந்த செப்பு காசை எடுத்துறான். எடுத்து முடிச்சிட்டதும் திரும்ப அரசரை பார்க்குறான். அரசர் உடனே என்ன பண்ணுறாரு, சரி இவன் இன்னொரு செப்பு காசு எதிர்பார்க்குறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செப்பு காசையும் தூக்கி போடுறாரு. அதுவும் அதே சாக்கடையில் விழுந்துருது. அதை எடுத்துடுறாரு. என்னடா இவர் இப்போ பண்ணுறாரு இந்த பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசர் என்ன பண்ணுறாரு, அடுத்து ஒரு வெள்ளி காசை தூக்கி எறிகிறாரு. அந்த வெள்ளி காசையும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அந்த சாக்கடையில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சாக்கடையில் கையை விட்டு தேட ஆரம்பிக்கிறான். அடுத்து இவனுடைய பேராசையுடைய அதீத ஆர்வத்தை பார்த்துட்டு அரசர் என்ன பண்ணுறாரு, ஒரு தங்க காசை தூக்கி எறிகிறாரு. அந்த தங்க காசையும் அவன் அந்த சாக்கடையிலேருந்து எடுத்து வச்சுக்கிறான். வச்சுட்டு பேராசைக்கு அளவில்லை அப்படின்றது மாதிரி அரசரை பார்க்குறான். அரசர் பார்க்குறாரு. அரசரை பிச்சைக்காரனை கூப்பிட்டு, நீ இந்த அளவுக்கு இருக்க, நீ இனிமே கஷ்டப்படாத, என்னுடைய ராஜ்யத்தில் உனக்கு நான் பாதியை தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் பதில சொல்கிறான், ரொம்ப சந்தோஷங்க, அந்த ராஜ்யத்தில் பாதியை தர்றதா இந்த சாக்கடையில் எனக்கு பாதி வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இது எதுக்காக இந்த கதை சொல்லப்பட்டது அப்படின்னா, ஒரு பிச்சைக்கார மனநிலையை கொண்ட குடிமக்கள் இருக்கும் வரை ஒரு தேசம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையாது, மிகப்பெரிய அளவில் உருப்படாது. இன்னைக்கு நம்ம நாட்டோட மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப, குறிப்பாக முன்னேறிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா நம்ம சப்பமுக்கன் சைனாக்காரன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க வேற அளவுக்கு முன்னேறி போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மக்களுடைய தேசப்பற்று. இந்தியாவில் அது சுத்தமாக கிடையவே கிடையாது. சில பேர்கிட்ட தான் இருக்குது. இன்னும் நிறைய நம்ம தேசப்பற்றும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நம்ம வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கோம். இந்த கதை சொல்லப்பட்டதோட நோக்கம் என்னன்னா, இந்த ஓட்டு பிச்சை எடுக்கக்கூடிய திராவிட அரசுகள் மக்களை எப்பொழுதுமே பிச்சைக்கார மனநிலையிலேயே வச்சிருக்காங்க. அதாவது ஓட்டு பிச்சை எடுக்கிறது, இவங்க பிச்சைக்காரங்களா வர்றாங்க உள்ள, அந்த பணத்தை கொடுத்து அந்த காசை கையில கொடுத்து இந்த நமக்குரியான உரிமையை இவங்க என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு ஒரு 1000மோ 2000மோ ஒரு குவார்ட்டரோ ஒரு பிரியாணியோ அன்னைக்கு கையில கொடுத்து அந்த ஓட்டை நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு ஒட்டுமொத்த 5 வருடங்களுக்கும் இவர்கள் மிகப்பெரிய அளவுல சம்பாதிச்சு பெரிய அளவுல செட்டில் ஆயிடுறாங்க. மக்கள் இன்னும் பிச்சைக்காரனாவே தான் இருக்காங்க. பிச்சைக்காரர் ஆட்டிடியூடு, இந்த பெக்கர் ஆட்டிடியூடுன்றது இந்தியாவில் மிகப்பெரிய